ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎம் vlogs. அண்ட் இந்த வார வீடியோ என்ன அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ என்ன மாதிரி அன்பாக்சிங் அப்படின்னா டெக்னிக்கலாகவும் சரி ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட் நமக்கு தேவை இருக்கும்போது நான் ரெகுலராக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுனால இந்த எக்யூப்மெண்ட் எனக்கு ரொட்டீனாக இல்லாமனாலும் எனக்கு ஓரளவுக்கு இது தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம இந்த எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக போடலாம். ஏன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் ஆஸ் வெல் அஸ் நிறையா வீடியோ வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வீக்லி ட்வைஸ் போட போகிறோம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தையும் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போது இந்த வீடியோ நம்ம ஒரு அன்பாக்சிங்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோ அன்பாக்சிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இந்த ப்ராடக்ட் நேம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்டை கொண்டு வந்துடலாமா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இந்த வாரம் வீடியோக்கான அன்பாக்சிங் ப்ராடக்ட். ஸோ என்ன அப்படின்னா இதோட பேர் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா AD200 ப்ரோ. ஸோ அதோட ஃப்ளாஷ் கோடெக்ஸோட பிராண்டு. ஸோ இதில் இது என்ன அப்படின்னு பர்பஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ தான். இது யூசர் ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா இப்போ நம்ம ரொட்டீனாக இப்போ நம்ம உள்ள இண்டோர் ஷூட் பண்ணும்போது இப்போ ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கும்போது நமக்கு நார்மல் ஃப்ளாஷ் அந்த நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃப்ளாஷ்லாம் பார்த்துருப்பீங்க. அது நமக்கு நார்மலாக ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது சின்ன வீட்டுக்குள்ளே எடுக்கும்போதோ அது ஓரளவுக்கு ஃப்ளாஷ் எடுக்கும்போது ஓரளவுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கும். அதனால் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா இதுவும் அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் ப்ரைட்டிங்கோட அந்த லைட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இதை நாங்கள் அவுட்டோருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவுட்டோரில் ஃப்ளாஷை வச்சு நம்ம கொண்டு போய் லைட் அடித்தோம்னா மேக்ஸிமம் ஃபேஸ் கவர் லைட்டாகும். ஸோ அதோட பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த AD200 ப்ரோ. ஸோ இதோட நேம் AD200 ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இந்த அன்பாக்ஸ் வீடியோவை பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்குங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன், சரி? ஸோ இந்த இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது அன்பாக்சிங் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. யூசர் ரிவ்யூ கிடையாது. யூசர் ரிவ்யூ நான் தனியாக ஒரு நாள் போடுறேன். என்ன பர்பஸ்க்காக இது மெயின் பர்பஸே இதுதான். அவுட்டோரில் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கும்போது ப்ராப்பராக லைட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்னா இது நல்ல பேக் தான். எனக்கு என்னென்னா ஸ்டுடியோ பர்பஸை கவர் பண்ணும்போது பேக்கோட இது இருக்குது பார்த்தீங்களா, குவாலிட்டி அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டுடியோ லக்கேஜ் அந்த எக்யூப்மெண்ட்லாம் கேரி ஃபோர்வர்ட் பண்ணுறதுக்கு. கோடெக்ஸோட பேக்கும் பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டு. ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதோட திக்னஸ்ஸே பார்த்தீங்கன்னா உள்ள எக்யூப்மெண்ட் எல்லாமே சேஃபாக இருக்கணுங்காகவே மெயினாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கு உண்மையிலே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க பேக். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ் பேட்ரி. ஆக்சுவலாக என்னென்னா நான் சொன்னேன்ல ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று, அதுதான். இது கொஞ்சம் பெரிய ஃப்ளாஷ்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம AD200 ப்ரோவோட ஃப்ளாஷு. இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுதான் ஃப்ளாஷ் AD200 ப்ரோ. இதில் நமக்கு பவர் சோர்ஸ் பட்டன் இதில் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பவர் சோர்ஸ் பட்டன் தான் இங்கே கொடுத்துருப்பான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பவர் சோர்ஸ் பட்டன். இதை தான் ஆன் பண்ணுறது. ஸோ இதுதான் பவர் சோர்ஸோட இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பேட்ரி. இந்த ஃப்ளாஷுக்கான பேட்ரி இது தான். ஸோ பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பேர் பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேர் பல்ப், இந்த பல்ப்பு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது என்ன பர்பஸ்க்கானா நான் க்ளோஸ்அப் கட்டுற முடியும். சரிதா? ஓகே. ஸோ இந்த பேர் பல்ப் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் இருக்குதுங்களா, இது நார்மல் ஃப்ளாஷ். இந்த பார்க்குறீங்களா, இது நார்மல் ஃப்ளாஷு. ஸோ இதோட ஸ்ப்ரெட்டு, அதாவது நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற லைட்டிங் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் பல்ப். இதை மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்னஸ் நல்லா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்காக தான் அந்த பேர் பல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒயர், நம்ம சார்ஜ் போடக்கூடிய ஒயர். இதோட சார்ஜர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த சார்ஜர். இதில் இந்த பேட்டரி ஹோல்டரில் மாட்டிட்டு இதில் பேட்டரி ப்ளக் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது
முன்னாடியெல்லாம் வந்து பேட்ரி கொடுப்பாங்க, நார்மல் நம்ம எவ்ரிடே பேட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே கரண்ட் சார்ஜபிள் தான், ஸோ சார்ஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோல்டர் பார்க்க போகிறோம். இந்த ஹோல்டர் வந்து என்னங்கிறத நான் வந்து இன்னொரு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இந்த ஹோல்டர் நான் ஓரமாக வச்சுருக்கேன், சரி இது லேட்டராக சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேர்பல்போட ஹோல்டர். இது ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த பேர்பல்ப் இருக்குல்ல, இந்த பேர்பல்பை வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து இதை செட்டாக மாட்டிடுறோம். மாட்டினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளாஷில் தூக்கி இந்த ஹோல்டரில் நம்ம மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ரிமூவல் தான். இதில் ரைட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோம்னா ட்ராக் பண்ணோம்னா இது வந்து அப்படியே ரிமூவ் ஆகிரும். இப்போ ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆல்டர்னேட்டிவாக மாட்டிக்கலாம். என்ன பர்பஸ்க்காகனா ஸ்ப்ரெட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் கம்மியாக இருக்கும்னா சொல்ல முடியாது, இதுலேயும் நல்லாயிருக்கும், இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் இது. ஸோ இந்த ஹோல்டர் அதுதான். ஸோ இந்த ஹோல்டர் வந்து என்ன பர்பஸ், இந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு வந்து எதுக்குன்னா இப்போ நம்ம இந்த பல்பு மாற்றம் தெரியுமா, இதில் வந்து சாஃப்ட் பாக்ஸ் இருக்கும். சாஃப்ட் பாக்ஸ் வந்து என்ன பர்பஸ்னால் நல்லா ஸ்மஜ் ஆகி உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதான் ஸ்மார்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சாஃப்ட் பாக்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு இமேஜாக போகிறோம் பாருங்க. ஸோ இதை நம்ம அதில் சின்ன வேரியன்ட் இருக்கும், சின்ன வேரியன்ட் சாஃப்ட் பாக்ஸ் இதில் ஸ்மெச் பண்ணி அந்த ஸ்மார்ட் பாக்ஸை இதில் சாஃப்ட் பாக்ஸில் இன்செர்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ டைப் பண்ணிட்டோம் வைங்க. ஸோ இப்போ நான் அந்த பல்பை வந்து நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள், இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்படி வந்து ஃபிக்ஸடாக மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த சாஃப்ட் பாக்ஸ் இதில் இன்செர்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டிங்காக இருக்கும். சாஃப்ட் பாக்ஸோட மெயின் பர்பஸே அதுதான், நமக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரெண்டு பேட்ரி வைக்கிற கேஸ் ஒன்றும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்ரி எல்லாம் பேக்கிங் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒரு கேஸ் போட்டு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா கடைசியாக நான் ஒன்று சொல்லாமல் பண்ண தெரியுமா, இந்த ஹோல்டர் எது என்ன பர்பஸ்க்காகங்க, இந்த ஹோல்டர் என்ன பர்பஸ்க்காகனா ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இந்த ஃப்ளாஷ் ஹோல்டர் இது வந்து தனியாக கார்டெக்ஸ் கார்டு ஒன்று, இது தனியாக நம்ம வாங்கணும். ஸோ இந்த கார்டு வந்து என்ன பர்பஸ்க்காகனா இந்த ஹோல்டரை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ணி இதை நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி மேலே பாட்டமு இல்லைன்னா நமக்கு பேக் லைட்டு ஹேர் லைட் இந்த மாதிரி கொடுக்குறதுக்காக தான் இந்த கார்டு. ஸோ இந்த கார்டோட பர்பஸ்க்கு இது ஒன்று மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஹோல்டருக்கு இது இவ்வளோ பெரிய ஹோல்டரை இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இதுலேயுமே என்னென்னா சாஃப்ட் பாக்ஸ் நான் சொன்ன தெரியுமா, இதுலேயே வந்து சின்ன எம்எம் சைஸில் இருக்குது, பெரிய எம்எம் சைஸில் 1 அந்த மாதிரி வேரியேஷனில் இருக்குது. ஸோ பெரிய வேரியேஷனில் இருக்கிற சாஃப்ட் பாக்ஸை மாற்றுறதுக்காக தான் இந்த ஹோல்டர். சின்ன வேரியண்ட்டுக்கோட ஸ்ப்ரெட்னஸ் ஓரளவுக்கு அதோட கெப்பாசிட்டியில் தான் அந்த சாஃப்ட் பாக்ஸோட வேரியன்ட். ஸோ பெருசாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஹோல்டர் வேணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஹோல்டர். ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு சாஃப்ட் பாக்ஸ் வேணாம், டேரெக்டாக 8200 நான் டேரெக்டாக இதில் ஜஸ்ட்டு ஸ்டாண்டில் மாட்டி நான் ஹோம்ஸ் அடிக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு தான் இந்த ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து எதில் மாட்டோம்னா இந்த இருக்குதுங்களா, இந்த பாட்டமில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஸாக காட்டலாம், இந்த ரவுண்டாக இருக்கா. ஸோ இதில் மாட்டோம். ஸோ இதில் இப்படி மாட்டிட்டு இந்த ஹோல்டரை இதில் அப்படியே டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி டைட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம க்ராஸாக வச்சுக்கலாம். இதில் பெண்டிங்கும் இருக்குது, இந்த ரொட்டேஷனும் இருக்குது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா ரொட்டேட் பண்ணி இதை நம்ம வந்து ஸ்டாண்டில் மாட்டி நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபோட்டோ ஷூட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 8200 ப்ரோவோட அன்பாக்சிங். என்னடா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்காங்க. 8200 எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஆக்சுவலாக கார்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுப்பாங்க. ப்ரைஸ் வேரியேஷன் பார்க்கும்போது அதில் எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ அது அதை நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நான் ஏன் 8200 ப்ரோ ஸ்பெசிஃபிக்காக வாங்கினா, இதுக்கு அடுத்து வந்து 300 600 இருக்குது. 600 இதோட பயங்கரமாக பவர் கொடுக்கும். 8200 எதுனா நம்ம ஜஸ்ட் ஒரு பிகினர். ஸோ எனக்கு இது போதும். நம்ம சின்னதாக தான் இப்போ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மேபி கோயிங் ஃபார்வர்டு அப்கிரேடிங் பண்ணும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து 8600க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிகினராக இருக்கிறதுனால ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 8200 ப்ரோ. இன்றைக்கான வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் வழக்கம் போல தாங்க ஏஎம் விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.
பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு என்னென்னலாம் நான் சொல்லணுங்கிறத மறந்தாலோ இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் ஏதாவது யூசர் ரிவ்யூ கொடுக்கும்போது நான் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ வழக்கம் போல் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. AM Vlogsன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம், டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான ஆளில் கூட மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ until then, bye from Mano and AM Vlogs. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.